உனக்குள்ளே இருக்கின்ற உண்மை. இன்றுள்ள மனிதன் முகத்திலிருந்து எந்த வகை உணர்வுகளையும் கண்டுபிடிக்க முடிவதில்லை. எப்போதும் இறுக்கமாகவே வைத்திருக்கிறான். எவன் வெற்றியடைந்து வருகிறான் அல்லது எவன் தோற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் பேசும் பேச்சை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். தோற்றவன் கூட சிரித்தபடி முகத்தை வைத்துக் கொள்கிறான். அவனிடம் ஏகப்பட்ட முரண்பாடுகள். இந்த உலகத்தை படைத்து இங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் கடவுள். அப்போதுதான் அது எவ்வளவு இடைஞ்சல் என்பது அவருக்கு புரிந்தது. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லியும், எனக்கு அது வேண்டும், அது வேணும், இது வேணும் என கேட்டபடியே இருந்தனர். கடவுளுக்கு ஏகப்பட்ட குழப்பம், சிக்கல். சரி, அப்படின்னா சந்திரனில் போய் இருந்துக்கலாம் என்றனர். அங்கேயும் மனிதன் வரப்போகிறான் என்றார் கடவுள். தூரமாக உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலாம் என்றனர். இதெல்லாம் நிரந்தர தீர்வு ஆகாது. இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு வழி சொல்லுங்க என்றார் கடவுள். அப்பொழுது கடவுளின் காதில் ஒரு வழியை சொன்னார் வயதான பெரியவர். கடவுளின் முகம் மலர்ந்தது. அதுதான் சரி, அப்படியே செய்யலாம் என்றார் அந்த வயதான அவர். மனிதன் அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு. எங்கேயும் இல்லை, அவனுக்குள்ளேயே இருக்கு. எந்த இடைஞ்சலும் இருக்காது. மனிதன் நினைக்காத இடம் அதுதான். உள்ளுக்குள் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் வெளியில் எங்கேயோ அது இருப்பதாக நினைத்து விரட்டிக்கொண்டே மனிதன் அலைகிறான் என்பதை விளக்க கூறப்பட்ட கதை இது.